சியமந்தக மணி மந்திர சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இது ஒரு சிவப்பு நிறத்தில் உள்ள கல் என்றும், இந்த கல் அதன் உரிமையாளர் நல்லொழுக்கமுள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தால் அவர்களை பாதுகாப்பதாகவும், அவர்கள் நல்லொழுக்கம் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு தீமையை கொண்டு வருகிறது என்றும் அறியப்படுகிறது. இந்த கல் எப்படி தோன்றியது என்றால், புராணங்களின் அடிப்படையில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அவ்வாறு கடைந்தபோது முதலில் காமதேனு உச்சை சிரவஸ் என்னும் வெள்ளை குதிரை, ஐராவதம் என்னும் வெள்ளை யானை, கற்பக விருட்சம் அப்சரஸ், திருமகள் என்னும் மகாலட்சுமி, அமுத கலசத்துடன் வெளிவந்த தன்வந்திரி மற்றும் சியமந்தக மணி. இந்த சியமந்தக மணி சூரிய பகவானிடம் வந்தது. அது எவ்வாறு பூலோகத்திற்கு வந்தது என்று பார்ப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் குறுநில மன்னராக யதுகுல வம்சத்தைச் சேர்ந்த சத்ராஜித் எனும் மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். மிக ஏழ்மையான பகுதி அவனுடையது. ஏழ்மையில் இருந்தாலும் சூரிய பகவான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானை வழிபட்டுதான் மற்ற செயல்களைத் தொடங்குவது அவன் வழக்கம். வறுமை நீங்கவும் வாழ்வு செழிக்கவும் சூரியனை தினமும் நினைத்து வழிபாடு ஆற்றியமையால் சூரிய பகவான் அவனின் பக்தியை மெச்சி அவன் முன் தோன்றி தன் சூரிய அம்சத்திலிருந்து ஒரு இரத்தினக்கல் எடுத்து அவனிடம் கொடுத்தார். அது சியமந்தக மணி எனப்பட்டது. இந்த நகையை எந்த நிலம் வைத்திருக்கிறதோ அது வறட்சி, வெள்ளம், நிலநடுக்கம், பஞ்சம் போன்ற எந்த பேரிடர்களையும் சந்திக்காது என்றும் எப்போதும் செழுமையும் வளமையும் நிறைந்ததாக இருக்கும் என்ற ஐதீகம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அந்த சியமந்தக மணியிலிருந்து 8 பாரம் எடையளவு தங்கம் சுரந்து கொண்டே இருக்கும். பக்தியின் பயனாகத்தான் பெற்ற சியமந்தக மணியை பயபக்தியுடன் பூஜைகள் செய்து வந்தான் சத்ராஜித். அந்த மணியிலிருந்து பெற்ற தங்கத்தினைக் கொண்டு தன் வாழ்வை வளப்படுத்தி கொண்டான். தனது மக்களுக்கும் நல்வழியில் வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தான். ஒரு நாள் தனது சக்கரவர்த்தியான ஸ்ரீகிருஷ்ணரை காணவும் இந்த மணியைப் பற்றி சொல்லவும் புறப்பட்டான். அந்த சியமந்தக மணியை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு கிருஷ்ணரை காணச் சென்றான். துவாரகா நகர மக்கள் விண்ணில் இருக்கும் சூரிய தேவனே நடந்து வருவதாக எண்ணினர். கண்ணை பறிக்கும் பிரகாசத்தை கண்டு அவர்கள் வினோத ரத்தினத்தை கட்டிக் கொண்டு வந்த சத்ராஜித் பற்றி கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணர் சத்ராஜித்தை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். தான் பெற்ற சியமந்தக மணியைப் பற்றி கண்ணனிடம் விவரித்தான் சத்ராஜித். அதைக் கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் அதன் சிறப்பம்சங்களை உணர்ந்து அவனின் பக்தியை பாராட்டி அந்த மணியை பாதுகாப்பாக வைத்திருக்க யாதவத் தலைவரான துவாரகை மன்னர் உக்கிரசேனருக்கு வழங்கிட கிருஷ்ணன் சத்ராஜித்திற்கு ஆலோசனை கூறினார். ஆனால் சத்ராஜித் அவ்வாலோசனையை மறுத்துவிட்டார். சத்ராஜித் தான் அரும்பாடுபட்டு தவம் செய்து பெற்ற மணியை பிறரிடம் கொடுக்க மனமில்லாதவனாக இருந்தான். கிருஷ்ணர் தன்னிடம் இருந்து சியமந்தக மணியை அபகரிக்க நினைக்கின்றாரோ என்று அச்சப்பட்டான். சத்ராஜித்தின் உள் எண்ணத்தை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர், நீ பாடுபட்டு சேர்த்த பொருள் உன்னுடனே இருக்கட்டும் என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தார். ஊர் திரும்பிய சத்ராஜித்துக்கு கிருஷ்ணரை எண்ணி பயம் வந்தது. தன் மீது படையெடுத்து வந்து மணியை பறித்துக் கொள்வாரோ என்று எண்ணி நடுங்கிக் கொண்டே இருந்தான். சத்ராஜித்துக்கு பிரசேனன் எனும் தம்பி இருந்தான். அவன் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தான். அவன் என்ன கேட்டாலும் வழங்கும் எண்ணம் கொண்டிருந்தான் சத்ராஜித். ஒரு நாள் பிரசேனன் தன் அண்ணனிடம் தான் நண்பர்களுடன் வேட்டையாடச் செல்லவிருப்பதாகவும் அச்சமயம் தன்னிடம் சியமந்தக மணி இருந்தால் நல்லது என்றும் அண்ணனிடம் கூறினான். தன்னிடம் இருப்பதை விட தன் தம்பியிடம் சியமந்தக மணி இருப்பது நல்லது, கிருஷ்ணரிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று எண்ணி பிரசேனனிடம் மணியை கொடுத்தான். சியமந்தக மணியை அணிந்த பிரசேனன் அதற்குரிய பூஜைகளை மறந்து அதை கட்டிக் கொண்டிருந்ததால் மேன்மையானவன் என்ற அகங்காரம் கொண்டு நண்பர்களுடன் உற்சாகமாக வேட்டையாடினான். ஒரு சமயம் பிரசேனன் தன் நண்பர்களிடமிருந்து பிரிந்து கானகத்தின் நடுவே சென்று கொண்டிருக்க அங்கே எதிர்பாராமல் வந்த சிங்கம் ஒன்று பிரசேனனையும் அவனின் குதிரையையும் கொன்று அவன் அணிந்திருந்த மணியை கவ்விக்கொண்டு சென்றுவிட்டது. அந்த கானகத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்த ஜாம்பவான், ராமாயணத்தில் வரும் கரடி ராஜா, யுகங்கள் தாண்டிய வயதை கொண்டவர், சியமந்தக மணியை கவ்விக்கொண்டிருந்த சிங்கத்தை வென்று அதனை கொன்று அந்த மணியை தன் குழந்தைக்கு விளையாடக் கொடுத்து விட்டார். காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற தன் தம்பி பிரசேனன் நெடுநாட்களாக நாடு திரும்பாததைக் கண்டு மனம் கலங்கியிருந்தான் சத்ராஜித். ஒரு நாள் அவன் நண்பர்கள் பிரசேனன் நடுக்காட்டில் இறந்துவிட்டதையும் அந்த கல் காணாமல் போனதையும் வந்து சொன்னார்கள். கிருஷ்ணர்தான் அந்த சியமந்தக மணி மேல் ஆசைப்பட்டு தன் தம்பியை கொன்றிருக்க வேண்டும் என்று எண்ணி கிருஷ்ணர் மீது அவதூறை பரப்பி வந்தான். கிருஷ்ணர் இந்த அவச்சொல்லை கேட்க நேர்ந்தது. தன் மீது ஏற்பட்ட கெட்ட பெயரை நீக்கிக் கொள்ள ஆவலானார். கிருஷ்ணர் தன் கெட்ட பெயரை நீக்கிக் கொள்ள பிரசேனனை தேடி கானகம் சென்றார். இறந்த பிரசேனனின் பாதையை அவர் பின்தொடர்ந்த போது
சிங்கத்தின் பற்கள் மற்றும் நகங்களுடன் பிரசேனன் மற்றும் அவனது குதிரையின் சடலங்கள் கிடந்த இடத்திற்கு வந்தார். அங்கிருந்து அவர் சிங்கத்தின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்தார். அது அவரை இரண்டாவது போராட்டத்தின் இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு சிங்கத்தின் சடலம் கிடந்தது. அங்கிருந்து அவர் ஒரு கரடியின் தடங்களை பின்தொடர்ந்தார். அது இறுதியில் அவரை ஜாம்பவானின் குகையின் நுழைவாயிலுக்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஜாம்பவானின் மகளாகிய ஜாம்பவதி தன் தம்பியை தாலாட்டிக் கொண்டிருந்தாள். ஜாம்பவதி அறிவில் சிறந்தவள், புத்தி கூர்மை மிக்கவள். கிருஷ்ணர் தாலாட்டு பாடலை கேட்டு குரல் வந்த திசையை நோக்கி வந்தார். யாரோ ஒரு அந்நியன் தனது குகைக்குள் வந்து பிரகாசமான மணியை கவர நினைக்கின்றாரோ என்று எண்ணிய ஜாம்பவான் கிருஷ்ணரை தாக்கினார். இதை எதிர்பாராத கிருஷ்ணர் ஜாம்பவானின் தாக்குதல்களை மிக எளிதாக கையாண்டார். ஒவ்வொரு முறையும் ஜாம்பவான் கிருஷ்ணரை தாக்கும் போதும் ஏதோ ஒரு அருமையான பழைய பந்த உணர்வு ஜாம்பவானுக்கு தோன்றியது. இருந்தபோதிலும் கிருஷ்ணரை உணராத ஜாம்பவான் தாக்குதல்களை மேலும் பெருக்கினார். பலசாலியாகிய மகா ஜாம்பவானின் தாக்குதல்களை மிக எளிதாக எதிர்த்து அதே சமயம் ஜாம்பவானை தலைக்கு மேல் சுற்றி சுவற்றில் எறிந்தார். ஜாம்பவானுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. மகா பலசாலியான தன்னை ஒருவர் மிக எளிதாக தாக்குகிறாரே என்ற எண்ணம் கொண்டு தனது புஜபலத்தை நம்பி கிருஷ்ணரை தனது கைகளால் தாக்குகின்றார். இருவரும் கட்டிப்பிடித்து சண்டை போடுகின்றனர். ஆலிங்கனம் செய்து சண்டையிடும்போது ஜாம்பவானையும் அறியாமல் மெய்சிலிர்த்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதே போன்றதொரு நிகழ்வு இராமாயண காலத்தில் சீதையை மீட்டதற்கு நன்றியாக ஜாம்பவானை ஆலிங்கனம் செய்திருந்தார் ராமர். அந்த கணம் இப்பொழுது கிருஷ்ணரை தாக்க தழுவிய போது தெரிந்தது. அவரையும் அறியாமல் ராம ராம் என்றார். நிலைமையை உணர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தோற்றத்தை நீக்கி ராமச்சந்திர பிரபுவாக ஜாம்பவானுக்கு காட்சியளித்தார். எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்ட ஜாம்பவான் கிருஷ்ணரை பணிந்து வணங்கி சியமந்தக மணியை அவரிடம் கொடுத்து தனது மகளாகிய ஜாம்பவதியை அவருக்கு மணம் முடித்து வைத்தார். இதற்கிடையில் கிருஷ்ணரின் தோழர்கள் கிருஷ்ணர் குகையிலிருந்து வெளியே வருவதற்காக 12 நாட்கள் காத்திருந்து பின்பு துவாரகைக்கு திரும்பினர். கிருஷ்ணரின் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மிகவும் துக்கமடைந்தனர் மற்றும் கிருஷ்ணர் பாதுகாப்பாக திரும்புவதற்கு உறுதியளிக்க லட்சுமி தேவியை வழக்கமாக வணங்கத் தொடங்கினர். அவர்கள் இந்த வழிபாட்டை செய்தபோது கிருஷ்ணர் தனது புதிய மனைவியுடன் நகரத்திற்குள் நுழைந்தார். சியமந்தக மணியுடன் வந்த கிருஷ்ணர் நேராக சத்ராஜித்திடம் சென்று அந்த சியமந்தக மணியை அவனிடம் கொடுத்து, உன் பொருள் உன்னோடு இருக்கட்டும் என்று கூறி நடந்ததையெல்லாம் விவரித்தார். சத்ராஜித்துக்கு கிருஷ்ணர் மீது பெரும் பக்தி உண்டு. ஆயினும் தன் பொருள் மீது அவர் ஆசை வைத்தாரோ என்று எண்ணியது தன் தவறு என்று எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டு கிருஷ்ணர் பெயருக்கு தாம் பெரும் களங்கம் செய்துவிட்டோமே என்று நினைத்திருந்தான். தான் செய்த குற்றத்திற்கு பிராயச்சித்தமாக தன் மகள் பாமாவை கிருஷ்ணருக்கு மணம் முடித்து வைத்தான். சியமந்தக மணி பிரச்சனை பாமாவின் திருமணத்தோடு முடியவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு பாண்டவர்கள் தீயில் கருகி இறந்ததாக வதந்திகள் பரவியதால் கிருஷ்ணரும் பலராமரும் ஹஸ்தினாபுரத்திற்குச் சென்றனர். சத்யபாமாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய கிருதவர்மா, அக்ரூரர் மற்றும் ஷத்தன்வா ஆகியோர் கிருஷ்ணர் துவாரகையில் இல்லாததைக் கண்டு பழிவாங்கும் விதமாக ரத்தினத்தை திருடுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்த சதி செய்தனர். ஷத்தன்வா ஒரு நாள் இரவு சத்ராஜித்தின் வீட்டிற்குள் நுழைந்து உறக்கத்தில் இருந்த சத்ராஜித்தை கொன்று நகையை கைப்பற்றுகிறான். கிருஷ்ணர் துவாரகையை அடைந்தவுடன் நடந்ததை அறிந்து சத்தன்வாவை தாக்க தனது அண்ணனாகிய பலராமனுடன் செல்கின்றார். கிருஷ்ணர் தன்னை தாக்க வருகின்றார் என்று அறிந்த சத்தன்வா அந்த மணியை தனது தம்பியாகிய அக்ரூரர் என்பவரிடம் கொடுத்து விடுகிறான். அக்ரூரர் மகா தபஸ்வி, மேன்மையானவர். கிருஷ்ணன் பலராமரிடத்தில் பேரன்பு கொண்டவர். அவர் தவம் செய்வதற்காக காசி நோக்கிச் சென்று விடுகின்றார். கிருஷ்ணர் சத்தன்வாவை தேடிச் சென்று அவனை கொன்று விடுகின்றார். ஆனால் அவனிடம் சியமந்தக மணி இல்லை. வெறும் கையுடன் திரும்பி வந்த கிருஷ்ணர் மீது பலராமரே சந்தேகப்படுகின்றார். பிறகு அந்த மணி அக்ரூரரிடம் இருப்பதை அறிந்து அவரை நோக்கிச் செல்ல அக்ரூரர் சியமந்தக மணியை கிருஷ்ணரிடம் சமர்ப்பித்தார். ஆனால் கிருஷ்ணர் தபஸ்வியாக விளங்கும் அக்ரூரரிடம் இருப்பதே நல்லது என்று அவரிடமே திருப்பி தந்துவிடுகின்றார். இப்பொழுது கிருஷ்ணர் மீதிருந்த அவ்வப்பெயர் முற்றிலுமாக நீங்க பெற்றது. பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் சியமந்தக மணியை பற்றி விரிவாக விவரிக்கப்படுகின்றது. பல இடர்கள் தந்த அந்த மணியை கிருஷ்ணர் திரும்பவும் சூரிய பகவானிடமே சேர்ப்பித்து விட்டார் என்றும் அந்த மணியை பூமியில் ஓங்கி அடித்து புதைத்து விட்டார் என்றும் பாண்டவர்களின் வம்சத்தில் வந்த பரீட்சித்து மகாராஜாவிடம் அந்த மணி சேர்க்கப்பட்டது என்றும் பல ஊப புராணங்கள் கூறுகின்றன. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.